அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருள் சிவ நெறிசார் அருட்பெருநிலைகள் அருள் சிவ பதியா அருட்பெருஞ்சோதி 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 அருள் சிவ நெறிசார் அருட்பெருநிலைகள் அருள் சிவ பதியா அருட்பெருஞ்சோதி ஆகமமுடிமேல் ஆரணமுடிமேல் ஆகமம் யோகிய அருட்பெருஞ்சோதி ஆகமமுடிமேல் ஆரணமுடிமேல் ஆகமம் யோகிய அருட்பெருஞ்சோதி நிகழ்நிலை பொருளாய் அறநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அருட்பெருஞ்சோதி நிகழ்நிலை பொருளாய் அறநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அருட்பெருஞ்சோதி 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 அரிபெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருள் சிவ நெறிசார் அருட்பெருநிலைகள் அருள் சிவ பதியா அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒழிக்காதும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒழிக்காதும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையும் பிறப்பேனும் இரு கடத்திய அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி எல்லையும் பிறப்பேனும் இரு கடத்திய அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. வடலூர் வள்ளலார் கோவில் தர்மசாலை துவக்க நாள் வைகாசி 11 1867. அன்னைக்கு தான் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அனைவருக்குமே சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு அடுப்பை ஏற்றி வச்ச நாள். இப்போ வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் இருக்குங்க. 155 வருஷத்துக்கு மேலாச்சு. மழை இல்லாமல் போனப்போ, பயிரெல்லாம் கருகி போனப்போ எல்லாருக்குமே சாப்பாடு போட்டாங்க அங்கே. வள்ளலார் சொல்கிறாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு. பசியால் வாடுறவங்களுக்கு தினமும் 3 வேளை சாப்பாடு போடுறாங்க தர்மசாலையில். சாதி, மதம், இனம், மொழி எதுவுமே பார்க்காம தினமுமே 3 வேளையுமே பசியாத்துற இடம் இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. அதுதான் நம்ம கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் இருக்கிற சத்திய தர்மசாலைங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாதாரண ஒரு காட்சி கிடையாதுங்க. வள்ளலார் அவருடைய திருக்கரங்களால் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல் கண்ணாடி பெட்டியில் வச்சு வழிபடுறாங்க. அதை பாதுகாத்துட்டு வராங்க. அது இல்லாமல் அவருடைய திருக்கரங்களால் பயன்படுத்திய உருளை வடிவ தலையணையும் இங்கே வச்சு வழிபடுறாங்க. வள்ளலார் பெருமான் எப்பவுமே எளிமையை விரும்புகிறவருங்க. பருத்தினால் ஆன வெள்ளை உடையை மட்டும்தான் அணிவார். தைப்பூசம் அன்னைக்கு இங்கே கொடியேற்றும் போது ஊரே திரண்டு நின்று பார்த்துட்ருக்கோம். இங்கே தான் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாஸ் பண்ணி ஒரு முறை படித்து பாருங்கள். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஏன் இந்த இடத்துல ஜோதி காட்டுறாங்க? ஒரு உருவம் எதுவும் வைக்கலை அப்படின்னா, வள்ளலார் மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக திருமாளிகை இருக்குது. அங்கே இருக்க கோவிலில் தான் ஒரு அறை உள்ள போயிட்டு தாளிட்டுட்டார். வெளியே இருந்து யார் அந்த ரூமை தாழிட்டாங்கன்னா அவருடைய முதன்மை சீடரான கல்பட்டு ஐயா தான். ஒரு அறைக்குள்ளே போயிட்டு வள்ளலார் ஜோதியாக ஆயிட்டாங்க, ஜோதியோடு கலந்துட்டாங்கன்னு சொன்னால அந்த அறையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கடவுளை, இறைவனை ஒளியாக வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளலார். வள்ளலார் ஒரு முறை ஒரு திண்ணையில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் அங்கேருந்து அவருடைய காதில் அணிஞ்சிருந்த தங்க கடுக்கனை எடுத்துக்கிட்டான்.
அவன் போயிட்டு அந்த தங்க கடுக்கனை ஒன்றை மட்டும் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாம் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த திருடனோட மேலே அக்கறைப்பட்டு அன்பு செலுத்தி திரும்பி படுத்தாராம் இன்னொரு தங்க கடுக்கனையும் எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னுட்டு. எந்த அளவுக்கு அவர் ஒரு அன்பா இருந்திருக்காருன்னு பாருங்க. கல்பட்டு ஐயா அவர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துக்கு நாம் போயிட்டுருக்கோம். இவர் பேரும் ராமலிங்கம்னு சொல்கிறாங்க. 2 பேரோட பேருமே ராமலிங்கம்னு இருக்கிறனால கல்பட்டு ஐயா பிறந்த ஊரான விழுப்புரத்தில் பக்கத்தில் இருக்கிற கல்பட்டு அப்படின்ற ஊரை சேர்த்து கல்பட்டு ஐயா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவர் தான் வள்ளலாருடைய முதன்மையான சீடரும் அணுக்க தொண்டரும் கூட. மற்ற 3 சீடர்களுடைய உடலுமே ஜீவசமாதி அடைஞ்ச இடம் இங்கே தாங்க. இங்கே பார்க்குறது கல்பட்டு ஐயா தியானம் பண்ண இடங்க. ஒரு முறை வள்ளலாருடைய சீடர் ஒருத்தரை பாம்பு கடிச்சிருச்சு. அப்போ ஊர் மக்கள்லாம் அவரை தூக்கிட்டு வந்து எழுவார் மேடையில் போட்டுட்டு கேட்டாங்க, உங்களுடைய சீடருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அப்போது வள்ளலார் என்ன பண்ணாருன்னா பதிகம் பாடி திருநீர் எடுத்து அவர் உடல் பூரா பூசி அவர் உயிரை காப்பாற்றினார். மனுஷனோட பசியை போக்குறது தாங்க உண்மையான ஆன்மீகமே. அதான் ஜீவகாருண்யம்னு நம்பினார். அது என்ன ஜீவகாருண்யம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினமும் இதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அந்த எல்லா உயிரையுமே தன்னோட உயிரா எப்படி தன்னோட உயிராக நினச்சி அதோட பசியையும் துன்பத்தையும் போக்குற அன்பு தான், அந்த அன்பு இருக்குல்லங்க, அந்த அன்பு தான் ஜீவகாருண்யம்னு சொன்னார். 1876 78 அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து தென்னிந்தியாவில் பெரிய பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களோட பசியை தீர்த்து அவங்களுக்கு வாழ்வு கொடுத்தது இந்த தர்மசாலை தாங்க. பாட்டு கச்சேரி நடந்துச்சுங்க. 3 நாளுமே பாட்டு கச்சேரி. வைகாசி 11, 12, 13 3 நாளுமே வள்ளலார் அருளிய திருவருட்பா பாடுவாங்க. நிறைய பேர் வந்து பாடினாங்க. அது குறிப்பிட்ட சிலருடைய கச்சேரி தான் கேட்க முடிஞ்சது எங்களால். பாட்டு கச்சேரியில் கலைமாமணி டாக்டர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாட வந்தாங்க. அப்போது அவர் சொன்னது என்னென்னா, நான் சைவத்துக்கு மாறின அப்புறம்தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நல்ல வலிமையாக உணர்றேன், நான் பசியும் பெருசாக எடுக்கலை, கண்ணு நல்லா தெரியுது, புதுசாக தெம்பு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடம்புல இருக்கிற கொழுப்பு, இரத்த அழுத்தம், தீய செயல், தீய குணம் எல்லாமே நம்மளை விட்டு மறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அசைவம் சாப்பிடலை அப்படின்னா இது எல்லாமே மறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள் கச்சேரி பார்த்தோம். ரொம்ப அருமையாக பாடுறாருங்க. அவரோட குரலில் திருவருட்பா கேட்குறதுக்கு விடிய விடிய கேட்கலாம் உட்காந்து. பசி கூட எடுக்காது, எல்லாம் மறந்து போயிடும். அவரை சந்தித்து ஃபோட்டோ எடுக்கிற கொடுப்பனை எங்களுக்கு கிடச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கேரள அரசின் ஹரிவராசனம் விருது பெற்ற கலைமாமணி வீரமணி ராஜு அவர்கள் அவருடைய புதல்வருடன் பாட்டு பாடினாங்க. நாங்கள் அங்கேயே இல்லைங்க, சொல்லப்போனால் மெய் மறந்து போயிட்டோம். 1 கோடி கொடுத்தா கூட அந்த இடத்த விட்டு வரவே மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்கலாங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு எனர்ஜி பாஸ் ஆச்சுன்னா பாருங்களேன்.
இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பாடினது திரு வீரமணி ராஜு அவர்கள் தான். ஹரஹர சிவசுத கணபதி சரணம் அடியவர் திரையிட அருளவர் சரணம் ஹரஹர சிவசுத கணபதி சரணம் அடியவர் திரையிட அருளவர் சரணம் இருபவர் அவமர இருபவர் சரணம் நெடியவர் திரையிட நெடியவர் சரணம் இருபவர் அவமர இருபவர் சரணம் நெடியவர் திரையிட நெடியவர் சரணம் நலை நிறை கணபதி சரணம் சரணம் நஜமுக கணபதி சரணம் சரணம் நலை நிறை கணபதி சரணம் சரணம் நஜமுக கணபதி சரணம் சரணம். பக்தி இசை பாலகன், பக்தி இசைமணி டிஎல் மகாதேவன் அவர்கள் இங்கே வந்து பாடினாங்க. அப்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே வந்து நான் பாடுறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொன்னார். உண்மையிலே அவரோட குரலில் திருவருட்பா கேட்குறதுக்கு நாம் எல்லோரும் தாங்க கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ அருமையாக பாடினாங்க. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை. வளரும் கலைஞர் மற்றும் டி.கே. பட்டம்மாள் விருது பெற்ற புகழ்பெற்ற கர்நாடக மற்றும் பக்தி இசை பேரொளி திருமதி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாடினாங்க. அவங்க வந்து உட்கார்ந்த உடனே மகாலட்சுமி வந்த மாதிரி இருந்துச்சுங்க. வள்ளலார் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். முடிஞ்சால் வடலூர் வந்து பார்த்துட்டு போங்க, சாமி கும்பிட்டு போங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுங்க, சாப்பிட கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. குறிப்பாக எந்த உயிரையுமே துன்புறுத்தாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி